இயேசுவுக்குள்ளாக வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இன்றைய தேவனுடைய வார்த்தையாக செய்தியாக நாம் தியானம் செய்ய இருக்கக்கூடிய வார்த்தை வாக்குத்தத்தம் என்கிற தலைப்பின் கீழாக தேவனுடைய வார்த்தையை நாம் தியானம் செய்வோமாக. வாக்குத்தத்தம் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 39வது வசனம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 39வது வாக்கியம், 163வது பக்கம். 163வது பக்கம். வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது என்று சொல்லி இன்னும் அநேக வார்த்தைகளாலே சாட்சி கூறி மாறுபாடு உள்ள அந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை விடுதலை பண்ணிக்கொள்ளுங்கள் என்று புத்தி சொன்னான் என்று பரிசுத்த வேதாகமத்தில் படிக்கிறோம். வாக்குத்தத்தம் வாக்குத்தத்தம்னா என்ன அப்படின்னா நம்ம நிச்சயமா நமக்கு பல பேருக்கும் தெரிந்தது. வாக்குத்தத்தம் வருடத்திலே கேலண்டர் கொடுக்கும் பொழுது அநேக ஊழியர்கள் வாக்குத்தத்த அட்டைகளை கொடுத்திருப்பார்கள். ஆஹா, இந்த வசனத்தை போல என்னுடைய வாழ்க்கையும் என்ன செய்ய வேண்டும், ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். சில கேலண்டர்களில் பார்க்கும் பொழுது இந்த நல்ல ஒரு பெரிதான ஒரு எழுத்தாக பொதிக்கப்பட்டிருக்கும். அதையும் படிக்கும் பொழுது நமக்கு ஒரு ஆறுதலாக இருக்கும், ஒரு தேர்தலாக இருக்கும். நம்ம பயந்து இருக்கும் பொழுது, கலங்கி இருக்கும் பொழுது, வேதனைப்பட்டு இருக்கும் பொழுது, துக்கப்பட்டிருக்கும் பொழுது அவருடைய வார்த்தைகள் நம்மளை என்ன செய்யக்கூடியதாக இருக்குது என்றால் அது நமக்கு ஒரு ஆறுதலாக இருக்கும், ஒரு பெரிய ஆசீர்வாதமாகவே இருக்கும். ஆஹா, இந்த வசனத்தின் பிரகாரம் இதை நான் சுதந்திரிக்க வேண்டும். வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. வாக்குத்தத்தம் எனக்கு மட்டும் அல்ல, குடும்பத்திற்கு மாத்திரமல்ல, நம்ம எல்லாருக்குமே, இஸ்ரவேலருக்கு மாத்திரமல்ல. வாக்குத்தத்தம் அந்த வேதாகமத்தில் வாசிக்கும் பொழுது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வர வளைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் என்கிற வார்த்தையை நாம் அங்க வேதாகமத்தில் படிக்கிறோம். அப்போ தேவனாகிய கர்த்தர் தூரத்திலிருந்து வரவழைக்கக்கூடியவர்களுக்கும் அந்த வாக்குத்தத்தம் கிடைக்கிறது. யார் அந்த தூரம்? நம்ம தான், புறஜாதியாகிய நாம தான் யாராக இருக்கிறோம்? தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது என்று சொல்லி இன்னும் அநேக வார்த்தைகளாலே சாட்சி கூறி மாறுபாடு உள்ள இந்த சந்ததி எல்லாம் விட்டு விலகி நம்ம என்ன செய்ய வேண்டும் என்றால் விடுதலை பண்ணிக்கொள்ள வேண்டும். வாக்குத்தத்தம், வாக்குறுதி என்று நாம் பார்க்க முடியும். வாக்குத்தத்தம் என்றால் வாக்குறுதி, உறுதி செய்யக்கூடிய ஒரு வார்த்தை. ஒரு காரியத்தை நிச்சயமாகவே செய்வேன் என்று சொல்வது. நிச்சயமாகவே நான் செய்வேன். அவரு தன் வாயால சொல்லிட்டார்னா அது அவரால் என்ன செய்ய முடியாது, மாற்றவே முடியாது. பொய் சொல்லுகிற தேவனும் அல்ல, மனசு அப்பப்ப மாத்திக்கிற மனு புத்திரனும் அல்ல என்று வேதாகமத்தில் வாசிக்கிறோம். காலையில தான் ஒரு வார்த்தை பேசி இருப்போம், 5 நிமிஷம் கழிச்சு அந்த வார்த்தை என்ன செஞ்சிருக்கோம், சரி சரி வீடு எல்லாம் பார்த்துக்கலாம்னு வார்த்தையே அங்க இருக்கிற காரியமே என்ன செஞ்சிருக்கோம், மாறி போயிருக்கும். நேத்து தானங்க பேசுனீங்க, என்னங்க என்கிட்ட வாக்குறுதி கொடுத்தீங்க, இன்னைக்கு என்னங்க நீங்க சொல்றீங்க அப்படின்னா வாக்குறுதி என்ன செய்கிறது, வாக்குத்தத்தங்கள் மாறி போய் விடுகிறது. கடனை வாங்கும் பொழுது சிரிச்சுக்கிட்டே வேதனையோடு கண்ணீரோடு எப்படியாவது கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லியிருப்போம். நாமளும் பல தீர்மானங்கள்லாம் போட்டு கையெழுத்தெல்லாம் போட்டிருப்போம், வாயால சொல்லியிருப்போம். அடுத்த மாதமும் ஒரு மாசம் ஒழுங்கா கட்டியிருப்போம், அடுத்த வாரம் ஒழுங்கா கட்டியிருப்போம். அடுத்த மாசம், அதுக்கு அடுத்த மாசம் போகும் பொழுது, அடுத்த நாள் போகும் பொழுது, அடுத்த வாரங்கள் வரும் பொழுது வார்த்தைகள் மாறி போயிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். அப்போ அவருடைய வாயிலிருந்து என்ன வார்த்தை வரும், கடனை கொடுத்தவருடைய வாயிலிருந்து என்ன வரும்? அதுக்கு பல பேரு மறைஞ்சிருப்போம், பயந்து இருப்போம். அவங்க அங்கிருந்து ரொம்ப தொலைவில் இருக்கிறாங்களேன்னு போன் பண்ணி போனை பார்த்து என்ன செய்யுது, என்ன பதில் கொடுக்கறது அப்படின்னு நாமளும் என்ன பண்ணிருப்போம், கட் பண்ணி விட்டுருப்போம். போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுவோம் இல்லையா? மனிதனுடைய வாக்குறுதிகள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? கணவன் மனைவி திருமண பந்தங்களிலே இன்பத்திலும் துன்பத்திலும் சுகத்திலும் சுகவினத்திலும் நான் உன் ஒருவனுக்கே கணவனாக, உன் ஒருத்திக்கே
இல்லையா அப்படின்னு நம்ம தீர்மானம் பண்றோம். மனைவிக்கு நான் உனக்கு மட்டும்தான் யாரா இருப்பேன், கணவனா இருப்பேன், மனைவியா இருப்பேன்னு தேவ சமூகத்திலே, தேவனுடைய சமூகத்திலே தேவனோடு கூட ஒப்பந்தம் பண்ணி இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அந்த வாக்குறுதி இன்னைக்கு எப்படி இருக்கிறது? எத்தனைப்பட்ட வாக்குறுதிகள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? ஒரு கடன் காரியமா இருக்கட்டும், கவலைப்படாதம்மா அப்பதான் போயிட்டார் இல்லையா, நான் பார்த்துக்கிறேம்மா உன்னை, அந்த வாக்குறுதி எத்தனை பிள்ளைகள் காப்பாற்றேன். எத்தனை பேர் அம்மா கிட்ட இருந்து வாங்கி சாப்பிடக்கூடிய பிள்ளைகள் இன்னைக்கும் உண்டு இல்லையா? அப்பா கிட்ட இருந்து வாங்கி சாப்பிடுகிற பிள்ளைகள் சம்பாதித்து செலவு செய்து அநியாயம் பண்ணி அக்கிரமம் பண்ணி, ஆனால் பெற்றோர்களை எத்தனை பேர் வாக்குறுதி எங்கே? நம்முடைய பெற்றோர்கள்லாம் பாருங்களேன், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவங்களுடைய உயிரோடு இருக்கிற காலமெல்லாம் நம்மளை காப்பாத்திருப்பாங்க. ஆனா நமக்கு திருமணமாகி கொஞ்சம் பலம் வந்து சம்பாதிக்கும் போது நம்ம யாரை காப்பாத்துறோம்? நம்முடைய பிள்ளை. அப்ப பெற்றோர்கள் அந்த நிலைமை கொஞ்சம் நினைச்சு பார்த்தால் எப்படி இருக்கும்? வாக்குறுதிகளை இந்த உலகத்துல பல வாக்குறுதிகளை நாம் பார்க்க முடியும். கவலைப்படாத, இந்த எம்எல்ஏ சீட்டு உனக்கு தான், இந்த எம்பி சீட்டு உனக்கு தான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? கவலைப்படாத, நான் எப்படியோ நான் கேட்ட பணத்தை நீ கொடுத்துடு, உனக்கு அந்த வேலையை நான் செஞ்சு கொடுத்துறேன், வாங்கி கொடுத்துறேன், நான் இந்த நல்ல நாளிலே நான் அதை உனக்கு செஞ்சு கொடுத்துறேன்னு வாக்குறுதிகளை நாம் பார்க்க முடியும். பல வாக்குறுதிகளை நாம் இந்த உலகத்திலே பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆமா, இவங்கெல்லாம் நம்புறதா? அதெல்லாம் நம்பி என்ன ஆகுறது? நம்பி 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 மோசம் போயிட்டேன், நம்பி நம்பி விழுந்து போயிட்டேன். யாரை நம்பினோம்? வாக்கு தத்தத்தை தந்தவர் வாக்கு உறுதிகளை உங்களுக்கு உறுதிப்படுத்தி செய்வேன், நிச்சயமா செய்வேன், இதை நான் நிறைவேற்றுவேன் அப்படின்னு சொன்னவர் செய்யாம இருப்பாரா? கொஞ்சம் வேதாகமத்தில் நீங்களும் நானும் படிக்கிறோம் இல்லையா? நம்மளை ஆசீர்வதிப்பாரா? ஆசீர்வதிக்க மாட்டாரா? நம்மளை நடத்துவாரா? நடத்த மாட்டாரா? நம்மளை உயர்த்துவாரா? உயர்த்த மாட்டாரா? நம்மளை காப்பாற்றுவாரா? காப்பாற்ற மாட்டாரானா? அந்த வசனங்களை, தேவன் கொடுத்திருக்கிற அந்த வாக்கு தத்தங்களை, வாக்கு உறுதிகளை நீங்களும் நானும் முழுமையாக நம்ப வேண்டும். முழுமையாக நம்பி அதை விசுவாசிக்க வேண்டும். ஆமா, நாங்க அவரை தாங்க நம்பி இருக்கிறோம், அவரை தாங்க நாங்க நம்பி இருக்கிறோம். எங்க செய்கிறார் அவரு? சரி, தொடர்ந்து வேதாகமத்தில் வாசிக்கும் பொழுது ஒரு செயலை செய்ய வேண்டும் என்று சொல்வது, அதை நிறைவேற்ற வேண்டுவதே உறுதியான ஒரு காரியமாக இருக்கிறது. வாக்குத்தத்தம் செய்வதை நிச்சயமாகவே அதை நிறைவேற்றுவார் என்று பரிசுத்த வேதாகமத்தில் நாம் பார்க்கிறோம். நான் உனக்கு உதவி செய்கிறேன், நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் என்று வாக்குத்தத்தம் பாராட்டினவர் நிச்சயமாகவே அதை நமக்கு செய்யாமல் போக மாட்டார், நிச்சயமாகவே செய்வார். சாதகமான வாக்குத்தத்தங்கள், தீர்க்க தரிசனமான வாக்குத்தத்தங்கள், சத்திய வாக்குத்தத்தங்கள் என்று பரிசுத்த வேதாகமத்துல பல காரியங்களை நாம் பார்க்க முடியும். இப்ப உதாரணத்துக்கு, நான் கூடவே இருக்கிறேன் அப்படின்னா அது தீர்க்க தரிசனம் மாத்திரமல்ல, அது சாதகமான. அப்ப யார் கூட இருக்கிறேன்னு சொன்னாரு? அப்போ ஆபிரகாம் கூட என்ன சொன்னாரு? ஈசாக்கு கிட்டையும் யாக்கோபு கிட்டையும் என்ன வாக்கு தத்தங்களை செய்திருந்தாரு? அதை நாம் பரிசுத்த வேதாகமத்தில் பார்க்கும் பொழுது, வாக்கு தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் தூரத்திலிருந்து யாவருக்கும் அந்த வாக்கு தத்தம் உண்டாயிருக்கிறது என்று வேதாகமத்தில் நாம் பார்க்கிறோம். நாம இங்க உட்கார்ந்து அமர்ந்து வசனங்களை தியானிக்கிறதான நமக்கு மட்டுமல்ல, தூரத்துல இங்கே இருக்கிறான், பாவம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான், அக்கிரமம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான், சாபத்துல இருக்கிறான், அடிமைத்தனத்துல இருக்கிறான், புறஜாதியாகவே தேவனுக்கு விரோதமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான், அவனுக்கு கூட அந்த வாக்கு தத்தம் என்ன செய்ய போகிறது என்றால் நிறைவேற போகிறது. நிச்சயமாகவே தேவன் அந்த வார்த்தைகளை நாம் நம்பும் பொழுது நம்முடைய வாழ்க்கை நமக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கும். சாதகமான வாக்கு தத்தம் என்று நாம் பார்க்கும் பொழுது நல்ல காரியம் நடக்கும் என்று சொல்வது சாதகம். சிம்ம ராசி நேயர்களே அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? இந்த ராசி நேயர்களே, மகர ராசி, கன்னி ராசி அப்படின்னு நம்ம பார்ப்போம் இல்லையா? இப்படிப்பட்ட ராசி நேயர்களுக்கு என்ன சொல்லுகிறாரு? நீங்க இந்த உடைய போடுங்க, இதை நீங்க சாப்பிடுங்க, இதை சாப்பிடாதீங்க, இன்றைக்கு வாயை கொஞ்சம் அமைதியா வச்சிருங்க அப்படின்னு அவங்க சொல்லும் பொழுது அதை கேட்டு பின்பற்றக்கூடிய ஜனங்கள் உண்டு.
ஆனால் வேதாகமத்துல நமக்கு என்ன சொன்னாரோ அதன்படி நீங்களும் நானும் கேட்டு கீழ்ப்படியும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையும் என்னுடைய வாழ்க்கையும் நிச்சயமாகவே வேதாகம ரீதியாக ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சந்தேகமில்லை. இது சாதகமான ஒரு வாக்குத்தத்தம். இந்த காரியம் உனக்கு நடக்கும்பா, இந்த காரியம் உனக்கு சக்சஸ் ஆகும்பா, நீ செய்கிற காரியம் உன் கூடவே இருக்கும், பயப்படாத. இதெல்லாம் அழகா எழுதி பார்த்தீங்கன்னா, பயப்படாத, நான் உன் கூடவே இருக்கிறேன். இது சாதகமானது. இங்க ஒரு வியாதி வந்தா, ஒரு பலவீனங்கள் வந்தா, வியாதியை உங்ககிட்ட இருந்தா நான் நீக்கிடுறேன் அப்படின்னும் போது அது நமக்கு எவ்வளவு ஒரு பெரிய பலமாக இருக்கிறது. அப்ப எதிர்கால வாழ்வு என்ன நடக்க போகிறது? என்னை தூக்கி கொண்டு போய் சிறைச்சாலை அடைச்சிட்டாங்க, என்னை கொண்டு போய் ஒரு வேதனையான ஒரு உளையான காரியத்துல நான் இருக்கிறேன். இனி என்னுடைய எதிர்காலம் என்ன? நான் என்ன செய்ய போறேன்? என்னுடைய எதிர்கால வாழ்க்கை என்ன அப்படின்னா அதுதான் தீர்க்க தரிசனம். எதிர்காலத்தை, ஒரு நிகழ்வு, நடக்கக்கூடிய காரியத்தை தீர்க்க தரிசனமாய் சொல்வது அது நமக்கு ஒரு வாக்குத்தத்தம். சத்திய வாக்குத்தத்தம் என்ன இருக்கிறது? அது தேவன் அளிக்கக்கூடிய வாக்குறுதி. இயேசு கிறிஸ்து நமக்கு இன்றைக்கு கொடுத்திருக்கிறாரே அந்த சத்திய வாக்குத்தத்தங்களை நீங்களும் நானும் பெற்று அனுபவிக்க வேண்டும். நீங்களும் நானும் தேவனுக்கு நம்பிக்கை உரியவர்களா இருந்தால் அந்த வார்த்தை நிச்சயமாகவே வேலை செய்யும். ஒரு வேலைக்கு போறோம், நல்ல கவனிங்க. ஒரு வேலைக்கு போகிறோம், அந்த வேலையில எல்லா நுணுக்கங்களையும் கற்றறிந்து அதுல பல சோர்வுகள் வருகிறது, பல சோதனைகள் வருகிறது, வேலை செய்கிற இடத்துல பல நெருக்கடிகள் வருகிறது, எதிர்ப்பு வருகிறது, பகைகள் வருகிறது. ஆனா அந்த நேரத்திலையும் நாம் அந்த இடத்திலே உறுதியாய் நாம் இருந்து நம்ம உண்மையாய் இருந்தால் நிச்சயமாகவே அந்த நம்பிக்கையை நாம் பலப்படுத்தும் பொழுது, அந்த நம்பிக்கையை நம்ம காண்பிக்கும் பொழுது, பரவாயில்லையா, எத்தனை கஷ்டம் எத்தனை பிரச்சனை வந்தாலும் இந்த வேலையை அவங்க சிறப்பா செய்யறாங்க. ஆனா உலக ரீதியான இருக்கக்கூடிய வேலைக்கு அவ்வளவு நம்பிக்கை வைக்கக்கூடிய நீங்களும் நானும் தேவனுடைய வார்த்தைகளுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் அந்த வாக்கு தத்தங்களை நீங்களும் நானும் பெற்று அனுபவிக்க வேண்டும். அப்ப பெற்று அனுபவிக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? அப்போ ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து, ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் அதனுடைய 7ஆம் வாக்கியத்தில வாசிக்கும் பொழுது, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கு, நியாயப்பிரமாணத்தில் இருக்கக்கூடிய அநேக பரிசுத்தவான்களுக்கு தேவனுடைய அந்த வாக்குத்தத்த வார்த்தைகளை பெற்று அனுபவித்தது போல தூரத்திலிருந்து வந்திருக்கிற புறஜாதியாகிய நீங்களும் நானும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்ட பிற்பாடு இங்க வேதாகமத்திலே ஒரு நித்திய உடன்படிக்கை ஸ்தாபிப்பேன் என்று ஆபிரகாமிடத்திலே சொன்ன அந்த வார்த்தையை நாம் இங்க பார்க்க முடியும். உனக்கு பின்வரும் உன்னுடைய சந்ததிக்கும் நான் யாராக இருப்பேன் என்றால் தேவனாகவே இருப்பேன். அந்த வார்த்தை கவனிங்க. இன்றைக்கு உனக்கு பின்னாடி வரக்கூடிய உன் சந்ததிக்கும் நான் யாராக இருப்பேன் என்றால் தேவனாக இருப்பேன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து வேதாகமத்தில் வாசிக்கும் பொழுது, எனக்கும் உனக்கு பின் தலைமுறையாக வரும் உன் சந்ததிக்கும் நடுவே என் உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன். இன்றைக்கு புதிய உடன்படிக்கை என்று வேதாகமத்தில் படிக்கிறோமே, அந்த நித்திய உடன்படிக்கை யார் மூலமாக என்றால் நம்முடைய முற்பிதாக்களாகிய ஆபிரகாமை கொண்டு சொல்லியிருக்கிறார். எனக்கும் உனக்கு பின்வரக்கூடிய உன்னுடைய சந்ததிக்கும் நான் தான் யார் என்றால் தேவன் என்று நாம் பார்க்கிறோம். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 7ஆம் வசனம், ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே அந்த நியாயப்பிரமாணத்தை தந்த பிற்பாடு அங்கு வேதாகமத்தில் வாசிக்கும் பொழுது, யாத்திராகமம் 6ஆம் அதிகாரம் 7வது வசனம், உங்களையும் எனக்கு ஜனங்களாக சேர்த்துக் கொண்டு உங்களுக்கு தேவனாயிருப்பேன், உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி உங்களை விடுவிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தர் நான் என்று அறிவீர்கள். எவ்வளவு ஒரு அருமையான, உனக்கு வரக்கூடிய உன் பின்னாடி வரக்கூடிய சந்ததிக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் வாக்குத்தத்தங்கள் உண்டாயிருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறதே. உன்னை ரட்சித்துக்கொள், உன்னை விடுதலை பண்ணிக்கொள் என்று புதிய ஏற்பாடில வாசிக்கிறோமே. ஆபிரகாமிடத்தில் சொல்லும் போது சரி, அந்த வார்த்தை கவனிங்க, உனக்கு பின் வரக்கூடிய உன் சந்ததிக்கும் நான் தான் தெய்வம், நான் தான் கடவுள். சில
பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே பார்க்கும் பொழுது அப்பா அம்மாவுக்கு ஒரு கடவுள், பிள்ளைகளுக்கு ஒரு கடவுள், தாத்தா பாட்டிக்கு ஒரு கடவுள் இருக்கும். ஏன்னா எங்களுக்கெல்லாம் அப்படிதான். நாங்கெல்லாம் புறஜாதியா அந்த கல்லையும் மண்ணையும் வணங்கும் பொழுது தாத்தா என்ன வணங்கினாரோ, அப்பா வணங்கினார், அப்பா என்ன வணங்கினாரோ, நான் அதை வணங்கினேன். ஆனால் தேவன் அழைத்த பிற்பாடு, தேவன் தமது ஜனமாகிய எங்களை தெரிந்து கொண்ட பிற்பாடு, தாத்தா அல்ல அப்பாவில இருந்து கிறிஸ்துவுக்குள்ளாக நிற்கக்கூடிய பெரிய ஆசீர்வாதத்தை தேவன் தந்திருக்கிறார். அப்ப இந்த வசனங்களை நாம் பார்க்கும் பொழுது ஆபிரகாம் கிட்ட சொல்லியிருந்தார், உனக்கும் உனக்கு பின்னாடி வரக்கூடிய சந்ததிக்கும் நான் தான் தேவன் என்று சொன்னார். உங்க பிள்ளைகளுக்கு யார் தேவன்? உங்க பிள்ளைகளுக்கு யார் கடவுளாக இருக்கிறார்? ஃப்ரெண்டு கடவுளாக இருக்கிறார்களா? குடும்பம் கடவுளாக இருக்கிறதா? சொந்த பந்தங்கள் கடவுளாக இருக்கிறதா? வேலை என்பது ஒரு கடவுளாக இருக்கிறதா? யார் உங்களுக்கு கடவுளாக இருக்கிறார்? ஆபிரகாமிடத்தில் சொன்னார், நான் நித்திய உடன்படிக்கையை ஸ்தாபிப்பேன் என்று சொன்னாரே. யாத்திராகமம் 6:7 வாசிக்கும் பொழுது, உங்களையும் எனக்கு ஜனங்களாக சேர்த்து கொண்டு உங்களுக்கு நான் யாராக இருப்பேன் என்றால் தேவனாக இருப்பேன். எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதமாக நமக்கு சொல்லியிருக்கிறார். எரேமியா அதை வாசிக்கும் பொழுது 7ஆம் அதிகாரம் 23வது வசனம், எரேமியா 7ஆம் அதிகாரம் 23வது வசனங்களை வாசிக்கும் பொழுது அந்த வாக்குத்தத்தத்தை நாம் சுதந்திரிப்பதற்குள்ள காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டு வருகிறேன். எப்படி நாம் அதை சுதந்திரிக்க போகிறோம்? எரேமியா 7:23, என் வாக்குக்கு செவி கொடுங்கள், அப்பொழுது நான் உங்கள் தேவனாய் இருப்பேன், நீங்கள் என் ஜனங்களாய் இருப்பீர்கள், நான் உங்களுக்கு கற்பிக்கும் எல்லா வழியிலும் நீங்கள் உங்களுக்கு நன்மை உண்டாகும்படி நடவுங்கள் என்கிற விசேஷத்தையே அவர்களுக்கு சொல்லி கட்டளையிட்டேன். எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதமான ஒரு வார்த்தை. என் வாக்குக்கு செவி கொடு, நான் சொல்ற வார்த்தைக்கு செவி கொடு. நான் உனக்கு யாரா இருப்பேன்? தேவனா இருப்பேன். நீங்க எனக்கு யாராக இருப்பீங்க? ஜனமா இருப்பீங்க. இன்னைக்கு எத்தனை பேர் சத்திய வார்த்தைகளை அறியாமல், சத்திய வார்த்தைகளை புரியாமல், இன்னைக்கு எத்தனை புறச்சாதிகள், இன்னைக்கு எத்தனை பெருமைகள், இன்னைக்கு எத்தனை தெய்வம் என்று சொல்லக்கூடியவர்களை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிற இன்றைக்கு அநேக மக்களை பார்க்க முடியும். ஆனால் நீங்கள் நானும் அந்த வாக்கு தத்தத்தை சுதந்திரிப்பதற்கு தேவனுடைய வார்த்தையின் பிரகாரமாக நாம் நடக்க வேண்டும். நான் உங்களுக்கு கற்பிக்கும் எல்லா வழியிலும் நீங்கள் உங்களுக்கு என்ன கிடைக்கும் என்றால் நன்மை கிடைக்கும் என்று வேதாகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அவர் என்ன சொன்னாரோ அப்படி கேட்டா மாத்திரம்தான். ஒரு வாரம் ஜபம் பண்ணலன்னா, ஒரு நாள் ஜபம் பண்ணலன்னா சில பேருடைய வாழ்க்கையில் தோல்விதான். ஒரு வாரம் ஜபம் பண்ணலன்னா, பைபிளே படிக்கலன்னா எப்படி இருக்கும்? வேதாகமத்தில் என்ன சொன்னாரோ இதை செய்ய சொன்னா செய்வோம், இதை செய்ய வேண்டாம்னா செய்ய வேண்டாம், சண்டை போட வேண்டாம்னா சண்டை போட வேண்டாம், சமாதானமா இருன்னு சொன்னா சமாதானமா இருங்க. இல்ல நீங்க சகோதரர் சொன்னாரு நன்றியா இருங்கன்னா நன்றியா இருங்க. தேவனுக்கு, யாருக்கு? அவர் என்ன சொல்றாரோ நீங்களும் நானும் அப்படியே நடக்கணும். அப்படியே மீறி 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 தேவன் கிட்ட வரக்கூடிய நன்மைகளை நாம் சுதந்திரிக்க முடியாமல் நீங்களும் நானும் விழுந்து போயிருப்போம். நான் தான் உன் தேவன். அப்ப யார் அந்த தேவன்? அவர் தாங்க வானத்தையும் பூமியையும் அண்ட சராசரங்களையும் படைத்தவர். யார் அந்த தேவன்? அப்ப அந்த தேவனை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். அதனாலதான் ஒவ்வொரு வாரமும் தெளிவாக நமக்கு நம்ம சொல்றது, தேவன் வேற, இயேசு கிறிஸ்து வேற, பரிசுத்த ஆவியானவர் வேற. இதை அறியவில்லை என்றால் அந்த வாக்கு தத்தங்களை நீங்களும் நானும் சுதந்திரிக்க முடியாது. ஆவியானவரே இல்லை என்று சொல்லக்கூடியவர்கள், இயேசு கிறிஸ்து தான் பிதா என்று சொல்லக்கூடியவர்கள், இயேசு கிறிஸ்து தான் ஆவியானவர் என்று சொல்லக்கூடியவர்கள், திருத்துவ கொள்கைகள் இன்றைக்கு பூமியிலே பெருகி போயிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். வேதாகம் எவ்வளவு அழகாக சொல்லியிருக்கிறது, நான் உன் தேவன், நீ என் ஜனம். இல்லையா? இயேசு கிறிஸ்து நமக்கு சகோதரராக இருக்கிறார், அவர் நமக்கு அப்பாவாக இல்லை. எத்தனையோ ஊழியர்கள், எத்தனையோ விசுவாசிகள், எத்தனையோ சபைகள் வேதங்களை அறியாமல் வாக்கு தத்தங்களை சுதந்திரிக்க முடியாமல் போயிருக்கிறார்கள். இரண்டு விதமான காரியங்களை நம்ம பார்க்க முடியும். பழைய ஏற்பாடிலே மாமிசமான
வாக்குத்தத்தங்கள் சரீரீகமான வாக்குத்தத்தங்கள், உலகத்துக்குரிய வாக்குத்தத்தங்கள். ஆனால் புதிய ஏற்பாட்டிலே ஆவிக்குரிய வாக்குத்தத்தங்கள். அது யார் மூலமாக கொடுத்திருக்கிறார் என்றால் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கொடுத்திருக்கிறார். அதை நாம் உணராத வரைக்கும் நமக்கு வாக்குத்தத்தங்கள் பூமியை நம்ம பார்த்துட்டு இருக்க கூடாது. இந்த பூமிக்கு மேலாக இயேசு கிறிஸ்து அந்த வாக்குத்தத்தத்துக்குரியவராய் வேண்டும் என்று சொன்னால், தாத்தாவை ஆசீர்வதித்த தேவன், முற்பிதாக்களாகிய ஆபிரகாமை ஆசீர்வதித்த தேவன், அப்போ பேதுருவை எவ்வளவு ஆசீர்வதிச்சிருக்கணும்? ஆபிரகாமை மன்னிக்கும் இயேசு கிறிஸ்து எவ்வளவு ஆசீர்வாதம் பெற்றிருக்க வேண்டும் இல்லையா? பூமியே தாங்க முடியாத அளவுக்கு என்று. காரணம் யாதென்றால் அவன் வணங்கக்கூடிய தெய்வம் யார் என்பதையும், அவர் அழைத்த அந்த அழைப்பிலே கடைசி வரைக்கும் அந்த 25 ஆண்டு காலங்கள் உறுதியாக இருந்து, கர்ப்பமெல்லாம் செத்து போயிடுச்சு, குழந்தையே பிறக்காது. ஆனால் வேதாகமத்தில் வாசிக்கிறோம், எனக்கும் உன் சந்ததிக்கும் நான் நித்திய உடன்படிக்கை ஸ்தாபிப்பேன், உனக்கும் உன் பின்வரக்கூடிய சந்ததிக்கும் நான் தான் தேவன், நீ தான் என்னுடைய ஜனமாயிருக்க வேண்டும், என் வாக்குக்கு நீ செவி கொடுத்தால் உனக்கு என்ன கிடைக்கும் என்றால் நன்மை கிடைக்கும். என்ன கிடைக்கும்? நன்மை கிடைக்கும். இத்தனை நாளா தெரியாம இருந்துட்டேன், இத்தனை நாளா தெரியாம ஆண்டவரே கர்த்தாவே ஆண்டவரே கர்த்தாவேன்னு சொல்லி எங்க ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன்? இயேசுகிட்டே ஜெபம் பண்றேன். அந்த பிதா கிட்ட என்ன செய்யறது? ஏன்னா எங்கேயோ ஒரு இடத்துல காதால கேட்டது கேட்டு 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 இன்றைக்கு வரைக்கும் ஜெபம் காரியங்களும் அதை சார்ந்ததாக இருக்கிறது. வேதாகமத்தை அப்படியே அலசி பார்க்கணும். என் வாக்குக்கு செவி கொடு, என் வாக்கு கவனி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கன்னா, அப்ப இதுவரைக்கும் மோசேயினுடைய பிரமாணத்தை கையாண்டு கொண்டிருக்கிற அவர்கள், நாங்களோ மோசேயினுடைய சீசன், நீயோ யாருடைய சீசன்? அவனுடைய சீசன். நீங்களும் நானும் மோசேக்கு சீசன் அல்ல, நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவுக்கு சீசனாக, கிறிஸ்தவனாக நீங்களும் நானும் ஜெயிக்க வேண்டும் என்பது சந்தேகம் இல்லை. அப்போ நான் உன் தேவனாய் இருப்பேன், நீ என் ஜனமாய் இருப்பாய். எரேமியா 30ஆம் அதிகாரம் 22வது வசனம். எரேமியா 30ஆம் அதிகாரம் 22வது வசனம். எரேமியா 30ஆம் அதிகாரம் 22வது வசனம். நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள், நான் உங்கள் தேவனாய் இருப்பேன். எவ்வளவு ஒரு, நீங்க தான் என் ஜனம், நான் தான் உங்க தேவன், நான் தான் உங்க அப்பா. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே விசுவாசம் உள்ளவர்களாய் எத்தனை பேரோ அத்தனை பேருக்கும் இயேசுவின் பிள்ளை என்ற அதிகாரம் அல்ல, தேவனுடைய பிள்ளை என்ற அதிகாரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம் 28வது வசனங்களை நாம் பார்க்கும் பொழுது, எசேக்கியேல் 36வது அதிகாரம் 28வது வசனங்களை நாம் படிக்கும் பொழுது, உங்கள் பிதாக்களுக்கு நான் கொடுத்த தேசத்தில் நீங்கள் குடியிருப்பீர்கள், நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள், நான் உங்கள் தேவனாய் இருந்து உங்கள் அசுத்தங்கள் எல்லாம் நீக்கி உங்களை ரட்சித்து உங்கள் மேலே பஞ்சத்தை கட்டளையிடாமல் கோதுமையை வரவழைத்து அதை பெருக பண்ணி, நீங்கள் இனிமேலும் ஜாதிகளுக்குள்ளே பஞ்சத்தினால் உண்டாகும் நித்திய அடையாதபடிக்கு விருட்சத்தின் கனியையும் வயலின் பலன்களையும் பெருக பண்ணுவேன் என்று எவ்வளவு அழகாக தமது ஜனங்களுக்கு கட்டளை கொடுத்திருக்கிறார். நான் பெருக பண்ணுவேன்ப்பா, உனக்கு பஞ்சம் வராதுப்பா, உனக்கு பட்டினி வராதுப்பா, நீ பசியா இருக்க மாட்டப்பா அப்படின்னு புறஜாதியாகிய நமக்கு அல்ல, இஸ்ரவேல் ஜனங்களாகிய அந்த ஜனங்களுக்கு சொன்னாரு, நீ என்னுடைய ஜனம், நான் உன்னுடைய தேவன் என்று அவர் சொல்லியிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். புதிய வருடம் வந்தால், போன வருஷம்தான் வாழ்வு இப்படி இருந்தது, இந்த வருஷமாவது மாறாதான்னு ஏங்கி 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 காத்து கொண்டிருக்கிற எத்தனையோ ஜனங்கள் மத்தியிலே வசனங்களை நீங்களும் நானும் அறியவில்லை என்றால், இன்றைக்குத்தான் அனுகிரக காலம், இன்றைக்குத்தான் நான் லட்சியம். இன்னைக்கு 2025 டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி வரப்போகிறது. இருப்போமா இல்லையா நமக்கு தெரியாது. அன்னைக்குதான் உட்காந்து நீங்க என்ன வாக்கு தத்துவம் அப்படி அல்ல, இன்னைக்கு நீங்களும் நானும் இன்றைக்குத்தான் அது அனுகிரக காலம். இன்னைக்கு இப்பொழுதுதான் ரட்சிய நாள்,
இன்னைக்குத்தான் விடுதலை பெறக்கூடிய ஒரு நாள். வசனங்களை படிக்கும் பொழுது வாக்கு தத்தங்களை நீங்களும் நானும் மறந்து விடக்கூடாது. பஞ்சம் வரும் என்று சொன்னால் ஈசாக்கின் நாட்களிலே பஞ்சம் வந்தது, எலியாவின் நாட்களிலே பஞ்சம் வந்தது, இதோ யோசேப்பினுடைய நாட்களிலே பஞ்சம் வந்தது. தேவன் என்ன பண்ணினார் அந்த பஞ்ச காலங்களிலே? தேவனுடைய வார்த்தைகளை நம்ப வேண்டும். இன்னைக்கு கையில வேதம்லாம் இல்லை. இன்னைக்கு நமக்கு வேதம் சொல்லுகிறது, நான் வரும் பொழுது என்ன நடக்கும்? பஞ்சம் வரும் சொன்னாரா? யுத்தங்கள் நடைபெறும் சொன்னாரா இயேசு கிறிஸ்து? பல இடங்களிலே பஞ்சங்களை பார்க்க முடியும், பல இடங்களிலே யுத்தங்கள். ஏன் நம்ம இந்திய நாட்டிலே இப்பொழுதெல்லாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, யுத்தங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்னும் அநேக இடங்களிலே அவர் சொன்ன பிரகாரமாக நடந்து கொண்டு வருகிறது. வாக்கு தத்தம் எங்கே? வாக்கு தத்தத்தை நிறைவேற்றக்கூடியவர் எங்கே என்று பார்த்து கொண்டிருக்கிற ஜனங்கள் மத்தியிலே, இல்லப்பா என் வசனத்தின்படியாக நீங்களும் நானும் இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக மாறுகிறது. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. இங்க ஆபிரகாம்னு ஒருத்தர் அழைக்கிறார். அந்த அழைத்த பொழுது அவருக்கு என்ன வாக்கு தத்தம் பாருங்களேன். ஆபிரகாமுக்கு ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும் பொழுது, கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தை, உன் இனம், உன்னுடைய தகப்பன் வீட்டை விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. இனத்தை விட்டாச்சு, தேசத்தையும் விட்டாச்சு, தகப்பனுடைய வீட்டையும் விட்டு விட்டு விட்டுன்னு வரும். நம்ம யாராவது நம்முடைய இனத்தை விட்டுடுவோமா? நம்ம யாராவது நம்முடைய தகப்பன் வீட்டை விட்டுடுவோமா? நம்ம யாராவது நம்முடைய தேசத்தை விட்டு இந்த ஊரை தாண்டி அந்த ஊருக்கு போகாது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ரொம்ப மோசமானவங்க அந்த ஊர்ல எல்லாம் சொல்லுவோம் இல்லையா? வடநாட்டு பக்கம்லாம் போயிடாத, ரொம்ப மோசமா இருக்குது அப்படி சொல்லி சொல்லியே வச்சிருப்பாங்க. இயேசு என்ன சொன்னாரு? நீங்க உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும். அதை விட்டாதான், எதை விட்டாதான்? எதை விடணுமோ அதை விட வேண்டும். அப்போ ஆபிரகாம் கிட்ட என்ன வாக்கு தத்தம் பாராட்டினார்? நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து என் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமா இருப்பான், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள். அப்ப நம்ம யாருடைய வம்சம்? இப்ப எந்த இதை கொண்டு வந்து நம்ம போட்டுக்குவோம்? பள்ளிக்கூடத்துல கேட்கிறான் இல்லையா, சாதிகள் இல்லையடி பாப்பான்னு சொல்லி அவன் தான் போட்டிருக்கான். அதை தான் நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லித்தரும். ஆனா என்ன போட்டிருக்கிறோம் நாம இல்லையா? அப்போ இங்கு பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் யாருக்குள் ஆசீர்வதிக்கப்படும்? உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த விசுவாசம் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் இருக்கிறதா என்று நாம் பார்க்க வேண்டும். ஒன்று, நிலத்தை குறித்து சொல்லியிருக்கிறார் இந்த இடத்திலே, நிலத்தை, தேசத்தை குறித்து. ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது இங்கு வித்தை குறித்து சொல்லுகிறார். சந்ததியை குறித்து சொல்வதை பரிசுத்த வேதாகமத்திலே நாம் பார்க்க முடியும். வேதாகமத்தில் நாம் பார்க்கும் பொழுது ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 1 இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்தில் உண்டாகி, அவர் ஆபிரகாமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனமாய் இருக்கிறேன் என்றால், அதுக்கு ஆபிரகாம், கர்த்தராகிய ஆண்டவரே, அடியனுக்கு என்ன தெரிவீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. அந்த வார்த்தை கவனிச்சீங்களா? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேன். என்ன சொன்னாரு? பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொன்னாரே. உன் தேசத்தையும் உன்னுடைய இனத்தையும் உன்னுடைய தகப்பன் வீட்டை விட்டு புறப்பட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போன என்று சொன்னாரே. அந்த தேசத்தை அவர் சுதந்திரித்தாரா? ஆம், சுதந்திரித்தார். இந்த கானான் ஆபிரகாமுடைய தேவ வசனத்திற்கு நீங்களும் நானும் கீழ்ப்படிஞ்சா நாம் அதை என்ன செய்யலாம்? சுதந்திரித்துக் கொள்ளலாம். நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே, சொத்து இல்லாமல் இருக்கிறேனே, வீடு இல்லாமல் இருக்கிறேனே, கணவனும் மனைவியும் இல்லாமல் இருக்கிறேனே, நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே, திருமண காரியங்கள் இல்லாமல் இருக்கிறேனே, கடன் மாறாமல் இருக்கிறதே, வியாதி போகாமல் இருக்கிறதே. எத்தனை பேர் ஆபிரகாமை போல இருந்து கொண்டு ஆபிரகாமிடத்தில் என்ன வாக்குத்தத்தம் செய்திருந்தார்? நீங்கள் எத்தனை பேர் அந்த வாக்குத்தத்த வார்த்தைகளை நிறைவேற்றுகிறீர்கள்? தொடர்ந்து வேதாகமத்தில் வாசிக்கும் பொழுது, வேதாகமத்திலே நாம் பார்க்கும் பொழுது அதனுடைய கீழே நாம் அங்கு நாம் பார்க்க முடியும். அப்பொழுது அவர் ஆபிரகாமை நோக்கி, சந்ததியார் தங்களுடையது அல்லாத அந்நிய தேசத்திலே பிரவேசிப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ உன் சந்ததியார் என்று
அந்த பின்வரக்கூடிய வசனங்களிலே அழுத்தமாக திருத்தமாக அவருக்கு சொல்வதை நாம் பார்க்க முடியும். அதே ஆதியாகமம் 17ஆம் அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது ஆபிரகாமுக்கும் அவருடைய சந்ததிக்கும் அவர் யாராக இருக்கிறார் என்றால் கடவுளாகவே இருக்கிறார். நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் நான் யாராக இருக்கிறேன் என்றால் கடவுளாக இருக்கிறேன், தேவனாக இருக்கிறேன் என்று ஆதியாகமம் 17ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்க முடியும். ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பதாக நடந்து கொண்டு உத்தமமாயிரு, நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்றான். அப்பொழுது ஆபிரகாம் முகங்குப்புற விழுந்து வணங்கினான். தேவன் அவனோடு கூட பேசி, அவனோடு கூட பண்ணுகிற என் உடன்படிக்கை என்னவென்றால், நீ திரளான சாதிகளுக்கு தகப்பன் ஆவாய், பழுகுவாய், பெருகுவாய், இதுதான் அடையாளம் என்று சொல்லி தேவன் அவரிடத்தில் சொல்வதை நாம் பார்க்க முடியும். இன்றைக்கு அந்த சந்ததி எதன் மூலமாய் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்கிறது என்றால், கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் அந்த வாக்குத்தத்த வார்த்தைகளை தேவன் என்ன செய்கிறார் என்றால், எப்படியாக நிறைவேற்றுகிறார் என்றால், கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 16வது வசனங்களிலே நாம் பார்க்கும் பொழுது, ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதங்கள் என்ன செய்யப்படுகிறது என்றால், ஆபிரகாமுக்கு உண்டான சந்ததிக்கும் அவனுடைய சந்ததிக்கும் வாக்குத்தத்தங்கள் பண்ணப்பட்டன. சந்ததிக்கு என்று அநேகரை குறித்து சொல்லாமல் உன் சந்ததி என்று ஒருவனை குறித்து சொல்லியிருக்கிறார். அந்த சந்ததி கிறிஸ்துவே என்று நாம் பார்க்கிறோம். 29வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, 28லே வாசிக்கும் பொழுது, யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்று சுயாதீனம் என்று இல்லை, ஆண் என்று பெண் என்றும் இல்லை, நீங்கள் எல்லோரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாயிருக்கிறீர்கள். நீங்கள் கிறிஸ்துவுடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாரையும் வாக்குத்தத்தின்படி சுதந்திரமாயும் இருக்கிறீர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள்ளாக, இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக வரும் பொழுது அந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நமக்கு என்ன செய்கிறது என்றால் சுதந்திரிக்கிறோம் என்று பரிசுத்த வேதாகமத்திலே நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. ஆபிரகாமுக்கு உடன்படிக்கை செய்தவர், இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட உடன்படிக்கை செய்தவர். இன்றைக்கு நீங்களும் நானும் தேவனை தேடும் பொழுது அந்த வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறது என்பது சந்தேகம் இல்லை. உபாகமம் 4ஆம் அதிகாரம் 29வது வசனம். உபாகமம் 4ஆம் அதிகாரம் 29வது வசனம். கடகடகடன்னு நம்ம சில வார்த்தைகளை நாம் படிப்போம். எப்படி அந்த வாக்குத்தத்தங்களை நாம் பெற்று அனுபவிக்க போகிறோம் என்பதை இந்த வசனங்களிலிருந்து நாம் தியானம் செய்வோமாக. உபாகம் 4ஆம் அதிகாரம் 29வது வசனத்தில், அப்பொழுது அங்கே இருந்து உன் தேவனாகிய கர்த்தரை தேடுவாய், உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் அவரை தேடும் பொழுது அவரை நீ கண்டடைவாய். தேவனை தேடும் பொழுது அவரது வாக்குறுதிகள் அவ்வளவு நன்மையாக இருக்கிறது. அவரை தேடு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனை தேடுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. 121ஆம் சங்கீதத்தை நாம் பார்க்கும் பொழுது, தேவனை தேடுவது மாத்திரமல்ல, தேவன் தான் நமது பாதுகாவல். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பாதுகாவல் மாத்திரமல்ல, இன்றைக்கு உங்களுக்கும் தூரத்தில் வந்திருக்கிற யாவருக்கும் அந்த வாக்குத்தத்தங்கள் உண்டாயிருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. 121ஆம் சங்கீதம் நமக்கு யாவருக்கும் மனப்பாடமாக அறிந்த ஒரு வார்த்தையே. வேதம் சொல்லுகிறது, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தின் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். உன் காலை தள்ளாட விட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். இது இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. கர்த்தர் உன்னை காக்கிறார். கர்த்தர் உன் வலது பக்கத்திலேயும் உனக்கு நிழலாய் இருக்கிறார். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பாற்றுவார். அவர் உன் ஆத்மாவை காப்பாற்றுவார், உன்னுடைய வாழ்க்கையை காப்பாற்றுவார். கர்த்தர் உன்னுடைய போக்கையும் உன்னுடைய வரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பாற்றுவார். உன்னை போகும் பொழுதும் உன்னை வரும் பொழுதும் வலது புறத்திலேயும் இடது புறத்திலேயும் முன்னேயும் பின்னேயும் நான் என்றென்றைக்கும் உன்னை காப்பாற்றுவேன், காப்பாற்றுவார் என்று சொன்னார். அந்த வாக்குத்தத்தங்கள் உங்களுக்கும் என்னையும் காப்பாற்றும் என்பது சந்தேகமில்லை. உங்களுக்கும் பாதுகாவல், எனக்கும் பாதுகாவல், நம்முடைய பிள்ளைகளுக்கு பாதுகாவல்,
நம்முடைய பெற்றோர்களுக்கு பாதுகாவல். நாம் பயந்து கலங்கி திகைக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று வேதாகம் சொல்லுகிறது. 1 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 34வது வசனங்களை நாம் படிக்கும் பொழுது, 1 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே, கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று வேதாகமத்தில் வாசிக்கிறோம். தேவனுடைய அன்பு ஒருபோதும் நமக்கு எது கொடுக்காது என்றால் தோல்வி கொடுக்காது. அதை நீங்க மறந்து விடவே வேண்டாம். தேவனை நம்புகிறவர்கள் ஒருபோதும் என்ன அடைய மாட்டார்கள் என்றால் தோல்வி அடைய மாட்டார்கள், வெற்றி பெறுவார்கள். கர்த்தர் நல்லவர் என்பதை நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் ருசித்து பார்க்க வேண்டும். கர்த்தர் நல்லவர், கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. எங்கள் ரட்சிப்பின் தேவனே, நாங்கள் உமது பரிசுத்த நாமத்தை போற்றி உம்மை துதிக்கிறதுனாலே மேன்மை பாராட்டும்படி எங்களை ரட்சித்து எங்களை சேர்த்து கொண்டு ஜாதிகளுக்கு எங்களை நீங்களாய் இரும் என்று சொல்லுங்கள் என்று சொல்வதை நாம் பார்க்க முடியும். தேவனுடைய அன்பு ஒருபோதும் எல்லா வகையிலும் அவர் நமக்கு உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார் என்பது சந்தேகம் இல்லை. 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 14வது வசனங்களை நாம் படிக்கும் பொழுது, 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால், அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தெல்லாம் மன்னித்து அவர்களுக்கு என்ன கொடுப்பேன் என்றால் சேமத்தை கொடுப்பேன். நம்ம சேமமா வாழணுமா, நன்மையா வாழணுமா, இதெல்லாம் பழைய ஏற்பாடுல சொல்லியிருக்கிறார். நான் உன்னை காப்பாற்றுவேன், நீ என்னை தேடு, நீ என்னை தேடினால் நீ பிழைப்பாய் என்று சொல்லியிருக்கிறார். உன்னுடைய காரியங்கள் ஒன்றும் தோல்வி பெறாது, எல்லாவற்றும் உனக்கு ஜெயமாக இருக்கும். எந்த ஒரு யுத்தத்துக்கு போனாலும், எந்த ஒரு காரியத்தை தொடங்கினாலும், எந்த ஒரு குடும்ப காரியமாயிருந்தாலும், அவர்களுடைய இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனிடத்திலே எல்லா காரியத்தையும் முறையிடுவார்கள். போகணும் சொன்னா போவார்கள், போக வேண்டாம் சொன்னா போக மாட்டார்கள். சவுல் என்ன பண்ணார் என்றால், யாரை போய் பார்த்தார் என்றால், அமாவாசை கழிக்கிறவர்கள், செத்து போன ஒரு பெண்ணு, மன்னிக்கவும், குறி சொல்லுகிற ஒரு பெண்ணுகிட்ட போய் அவர் என்ன செய்தார் என்றால், யுத்தத்துக்கு போலாமுன்னு சொல்லி போய் கேட்டார். இன்றைக்கு நீங்கள் நானும் யாரிடத்துல கேட்க வேண்டும் என்றால் தேவனிடத்தில் கேட்க வேண்டும். தேவனிடத்திலே நம் ஒப்பந்தம் பண்ணி கொள்ள வேண்டும். தேவனுடைய சமூகத்திலே நம்மை அர்ப்பணித்து கேட்கும் பொழுது நம்முடைய வாழ்வு தேவன் ஆசீர்வாதமாய் மாற்றி தருகிறார். அதற்கு முன்பதாக உன்னுடைய பொல்லாத வழிகள் எல்லாம் நீ விட்டால் உனக்கு என்ன கிடைக்கும் என்றால் சேமம் கிடைக்கும். நமக்கு தெரியும், ஆஹா இது பொல்லாததுதான், இந்த காரியத்தை நம்ம செய்யக்கூடாது, துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமல், பாவிகளுடைய வழியில் இல்லாமல், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமல், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தை தியானம் பண்ணுகிற மனுஷன் பாக்கியவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. உபாகம் 30ஆம் அதிகாரம் அதனுடைய 15வது வசனத்திலே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பழைய ஏற்பாடிலே இவ்விதமாக வாக்குத்தத்தங்களாக சொன்னவர் என்னெல்லாம் சொல்லி வராங்க. நீ என்னை தேடு, நான் உனக்கு இருப்பேன், என் மேல அன்பு செலுத்துன்னு சொன்னாரு, உன்னுடைய பொல்லாத வழிகளை விடு என்று சொன்னாரு. உபாகமும் 30ஆம் அதிகாரம் 15வது வசனத்துல வாசிக்கிறோம், இது ஜீவனையும் நன்மையும் மரணத்தையும் தீமையும் இன்று உனக்கு முன்பதாக வைத்தேன், நீ பிழைத்து பெருகும்படிக்கு நீ சுதந்திரிக்க போகிற தேசத்திலே உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கும்படி உன் தேவனாகிய கர்த்தரின் அன்பு கூறவும், அவர் வழிகளில் நடக்கவும், அவருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் கை கொள்ளவும் நான் என்று உனக்கு கற்பிக்கிறேன். நீ கேளாதபடி மனசு போதிக்கிறான், இல்ல அப்புறம் பார்த்துக்கலாம், அப்புறம் செய்யலாம், உன் மனசு உனக்கு போதனை பண்ணி அது உன்னை இழுப்புண்டு போய் வேற தேவர்களை பணிந்து அவர்களை சேவிப்பாயானால் நீ சுதந்திரிப்பதற்கு யோர்தானை கடந்து போகிற தேசத்திலே நெடுநாளாய் நீ வாழாமல் நிச்சயமாய் அழிந்து போவீர்கள் என்பதை இன்று உங்களுக்கும் அறிவிக்கிறேன். நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன்பதாக வைத்தேன் என்று உங்கள் மேலே வானத்தையும் பூமியும் இந்த சாட்சியாக வைக்கிறேன். ஆகையால் நீயும் உன் சந்ததியும் படைக்கும்படிக்கு நீ ஜீவனை தெரிந்து கொண்டு என்னை பின்பற்று என்று சொல்லியிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். நான் தான் உனக்கு ஜீவனும், நான் தான் உனக்கு தீர்க்க ஆயுசும் தருகிறவர் என்று பழைய ஏற்பாடில் நாம் பார்க்க முடியும். புதிய ஏற்பாடிலே வரக்கூடிய உங்களுக்கும் எனக்கும் தேவனுடைய வாக்குறுதியை எவ்வளவு அழகாக சொல்லியிருக்கிறார்.
புறஜாதியாய் வாழ்ந்த காலத்திலே நாம சுதந்திரித்தோமோ சுதந்திரிக்கவில்லையோ, ஆனால் புதிய ஏற்பாடிலே வாழக்கூடிய உங்களுக்கும் எனக்கும் மாமிசமாய் சொல்லாமல் ஆவிக்குரிய காரியமாக சொல்லியிருக்கிறார். ரோமர் 1ஆம் அதிகாரம் 16வது வசனம் 17வது வசனம். ரோமருக்கு எழுதின சுவிசேஷம் அல்ல, ரோமருக்கு எழுதின புத்தகம் 1ஆம் அதிகாரம் 16வது வசனம் 17வது வசனங்களை நாம் பார்க்கும் பொழுது, கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனாயிருக்கிறது. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினாலே உண்டாகும் தேவ நீதி விசுவாசத்திற்கென்று அந்த சுவிசேஷத்தினாலே வெளிப்படுத்தப்படுகிறது. நமக்கு ஆசீர்வாதம் பண்ண பிற்பாடு இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்யும் பொழுது ஒரு வாலிபனை பார்த்து கேட்டார். நான் எல்லாவற்றையும் சின்ன வயசுல இருந்து நான் பின்பற்றி வருகிறேன் சொல்லும் பொழுது இயேசு சொன்னாரு, இதெல்லாம் விட்டு என்னை பின்பற்றி வா என்று சொன்னார். அவனும் துக்கத்தோடு கூட போய்விட்டான் என்று பார்க்க முடியும். இன்றைக்கு நீங்களும் நானும் பூமிக்குரிய காரியங்களை தேடி ஓடுகிறது அல்ல, ஆவிக்குரிய காரியங்களை தேட வேண்டும். வேதம் சொல்லும் பொழுது நமக்கு என்ன சொல்கிறது என்றால், கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படுகிறது இல்லை, ஆனா நீங்களும் நானும் இதிலே வெட்கப்பட்டிருக்கிறோம். இந்த பூமியில சொல்ற மாதிரி படிப்புல வெட்கப்பட்டு போயிருக்கிறோமா, வேலை செய்கிற காரியங்களை வெட்கப்பட்டு போயிருக்கிறோமா, பொருளாதாரத்துல போயிருக்கிறோமா? இதை நீங்க பார்க்காதீங்க, இதை நிச்சயமா மாறும். ஆனா கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நம்ம என்ன செய்யக்கூடாது? வெட்கப்பட்டு விட போயிடக்கூடாது. சுவிசேஷமா என்னது? 2 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் வீட்டிலிருந்து படிங்க 3-4. கிறிஸ்துவானவர் வேத வாக்கியின்படி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளில் உயிர்த்திருந்தால் அது நல்ல செய்தி. அந்த வாக்கு தத்தங்களை நீங்களும் நம்முடைய பிள்ளைகளும் நம்ம என்ன செய்ய வேண்டும் என்றால் இயேசுவின் நாமத்தாலே சுதந்திரிக்க வேண்டும். இந்த சுவிசேஷத்தை குறித்து நம்ம என்ன செய்யக்கூடாது என்றால் வெட்கப்பட்டு போய்விடக்கூடாது. இதை குறித்து நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் ஜனங்களுக்கு ஆணிதரமாக நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும். அந்த தேவனுடைய ரட்சிப்பு இலவசமாக பரிசை விட சொன்னோம் இல்லையா? சில பேருக்கு கிராஜுவேஷனை பார்க்கும் பொழுது அவங்களுக்கு அப்படியே கழுத்துல அவங்களுக்கு அந்த பட்டமளிப்பு அந்த விழாவில் பார்க்கும்போது அவங்களுடைய கையில அவர்கள் படித்ததான அந்த சான்றிதழையும் அவர்களுடைய கழுத்திலே போடக்கூடியதான அந்த பரிசு பொருளையும் எத்தனையோ பேர் சந்தோஷப்படுவது, என் பிள்ளை சாதிச்சுட்டான். ஆனா அந்த உலகத்திலே பரிசை காட்டிலும் அந்த பரிசை நீங்க பெற வேண்டும். ரட்சிப்பு என்கிற இலவச பரிசை நாம் பெற்று அனுபவிக்க வேண்டும். ரோமர் 8ஆம் அதிகாரம் 28வது வசனங்களை நாம் பார்க்கும் பொழுது, ரோமர் 8ஆம் அதிகாரம் 28வது வசனத்தில், அன்றையும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் என்ன செய்கிறது என்றால் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். தேவன் கொடுத்திருக்கிற அந்த ரட்சிப்பை, அந்த இலவச பரிசை விட பெரிய ஆசீர்வாதங்கள் இந்த பூமியில வேற ஒன்றும் இல்லை. தேவனுடைய பிள்ளைகளாய் நம் நன்மைகளாக அந்த வாக்குறுதிகளை, அந்த வாக்குத்தத்தங்களை இயேசுவின் நாமத்தினாலே நாம் அதை சுதந்திரிக்க வேண்டும். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17வது வசனங்களை நாம் பார்க்கும் பொழுது, 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலே, இப்படி இருக்கிற ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையகளெல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. எப்படி இருக்குது உங்க வாழ்க்கை? பழையபடியே இருக்கிறதா, புதுசா இருக்கிறதா? உங்க வாழ்க்கையில புதிய காரியம் இல்லை என்றால் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறபடி யாரும் என்ன செய்யவில்லை, பழைய ஏற்பாடை பிடித்துக் கொண்டிருக்கிறோம். புதிய ஏற்பாடு பிரகாரமாக தேவன் கொடுத்திருக்கிற வாக்குறுதி, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை கொண்டு கொடுத்திருக்கிற, பரிசுத்த ஆவியானவரை கொண்டு கொடுத்திருக்கிற வாக்குறுதிகளை நாம் செயல்படுத்த வேண்டும். கிறிஸ்துவுக்குள் ஒருவன் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழவைகளெல்லாம் என்ன ஆயிடுச்சு, ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. கிறிஸ்துவுக்குள் ஒரு புதிய வாழ்க்கையை தேவன் தீர்மானிக்கிறார். ஒரு புதிய வாழ்க்கை. எத்தனையோ பேரும் இந்த வாழ்க்கையை அனுபவிக்க முடியவில்லை. எபேசியர் 1:3 சொல்லும் பொழுது அந்த வாக்கு தத்தம்
எப்படி கிடைக்கிறது என்பதை நீங்களும் நானும் மறந்து விட வேண்டாம். எபேசியர் 1:3 சொல்லும் பொழுது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களின் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தாலும் நம்மை ஆசீர்வதிக்கிறார். புரியுதா? மாமிசத்துக்குரிய, உலகத்துக்குரிய, உன் சந்ததிக்குரிய, உன் தேசத்துக்குரியது என்று சொல்லாமல் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தாலும் நம்ம என்ன செய்திருக்கிறார் என்றால் ஆசீர்வதிக்கிறார். அதுதான் கிறிஸ்துவுக்குள்ளாக. பழைய ஏற்பாடையே தேடிக்கொண்டிருக்கிற ஜனங்கள் மத்தியிலே நீ கீழாகாமல் மேலாவாய், நீ கடன் வாங்காமல் கடன் கொடுப்பாய் என்கிற அந்த பதங்கள் இல்லாமல் புதிய ஏற்பாடுடைய வாக்கு தத்தங்களை தூரத்தில் இருக்கிற உங்களுக்கும் பின்னாடி வரக்கூடிய சந்ததிக்கும் அதை பெற்று அனுபவிக்க வேண்டும் என்றால் அதை நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஒரு புதிய தொடக்கத்தை தொடங்கும் பொழுது, அந்த ரட்சிப்புக்குள்ளாக தொடங்கும் பொழுது அந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தால நம்மை ஆசீர்வதிக்கிறார். பழைய ஏற்பாடு சரீர தேவைகள் மட்டுமே, ஆனால் புதிய ஏற்பாடு ஆவிக்குரிய நமது சுதந்திரம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. 1 பேதுரு 1:4 1 பேதுரு 1:4 வாசிக்கிறோம். அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்துக்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் என்ன செய்தார்கள் என்றால் வாடாத சுதந்திரம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆபிரகாம் வாடிவிட்டாரா, பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே என்று என்ன செய்தார் என்றால் வாடி போனார். புரியுதா நான் சொல்றது? வாடி போனாரா? ஈசாக்கு யாக்கோபும் வாடி போனார்களா? நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன் என்று வாடி போனார்களா? பழைய ஏற்பாடுல வாடி போன எத்தனையோ ஜனங்கள் உண்டு. ஐயோ, நான் யுத்தத்திற்கு போனால் வெற்றி பெற வேண்டுமே, நான் தோல்வி பெறக்கூடாது என்று வாடி போன ஜனங்கள் உண்டு. இன்றைக்கு நீங்களும் நானும் மாமிசத்தினாலே வாடி போயிருக்கிறோம். ஆனால் சுதந்திரம் கிறிஸ்துவுக்குள்ளாக நமக்கு கொடுத்திருக்கிறார். வாடாத சுதந்திரமாகிய ஜீவன் என்று நாம் பார்க்கிறோம். வாடாத சுதந்திரமாகிய ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படியாக இவ்வளவு வாக்குத்தத்தெல்லாம் கொடுத்திருக்கிறார். ஆனா நீங்களும் நானும் சாப்பாடு கிடைக்குமா, சாப்பாடு கிடைக்காதா, செய்வாரா செய்ய மாட்டாரா, பண்ணுவாரா பண்ண மாட்டாரா? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை செய்ய கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று வேதாகமத்தில் வாசிக்கிறோம். ஆவிக்குரிய காரியங்களை, அந்த வாக்கு தத்தங்களை நீங்கள் சுதந்திரிக்க வேண்டும். பழைய ஏற்பாடுக்குரிய வாக்கு தத்தம் மாமிசத்துக்குரியது, ஆனால் புதிய ஏற்பாடுக்குரிய வாக்கு தத்தம் ஆவிக்குரியது என்பதை நாம் மறந்துவிட வேண்டாம். தேவன் எதையும் அரைக்குறையாக செய்வது இல்லை. அவர் நம்மில் வேலையை தொடங்கிவிட்டார். உங்களிடத்தில் வேலையை தொடங்க வேண்டும் என்று அவர் முன்குறித்து விட்டார். எப்போ கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக நீங்க ஜெபிக்க தொடங்கினீர்களோ, அது ஜெபம் குறையும் பொழுது அவர் வேலையை ஸ்டார்ட் பண்றாரு. பைபிள் படிக்கும் பொழுது, வேதத்தை ஆராய்ச்சி செய்யும் பொழுது அவர் வேலையை தொடங்குறார். ஆனால் வேதத்தை படிக்காத பொழுது வேலையை அவர் என்ன செய்கிறார் என்றால் ஸ்டாப் பண்றார். ஆராதனை செய்யும் பொழுது, தொழுகை செய்யும் பொழுது அவர் வேலையை தொடங்குகிறார். ஆனால் நீங்கள் ஆராதனை சரியாய் செய்யாத பொழுது, அவர் சொன்ன பிரகாரமாக ஆராதிக்காத பொழுது, அவரை மகிமைப்படுத்தாத பொழுது அவர் வேலையை நிறுத்துகிறார். அவர் என்ன செய்கிறார் என்றால் வேலையை நிறுத்துகிறார். நீங்களும் நானும் அரைகுறையா வேலை செய்யும் பொழுது, அரைகுறையா ஜெபிக்கும் பொழுது, அரைகுறையாய் வேதத்தை பண்ணும் பொழுது, அரைகுறையாய் ஊழியம் செய்யும் பொழுது வேலை அவர் என்ன செய்ய மாட்டாரு, நடத்துவாரானா நடத்தவே பாட மாட்டாரு. நீ இன்னும் வெக்கப்பட்டுக்கிட்டு தான் இருக்க, நானும் சரி. ஆனா நம்ம வெக்கப்படாமல் தலை நிமிர்ந்து நடத்த வேண்டும் என்றால் உங்களுக்கு மாமிசம் மட்டுமல்ல, ஆவிக்குரிய ரீதியாயும் தேவனுடைய சேவையை செய்ய வேண்டும். நீங்க தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க, தொடர்ந்து பைபிள் படிங்க, எல்லாருக்கும் நன்மை செய்யுங்க, சபையில நன்மை செய்யுங்க, சபையின் காரியங்கள் பக்தி வைராக்கியமா இருங்க. வேலை செய்யக்கூடியவர் அவர் உங்களை உருவாக்கி வைத்திருக்கிறார். ஆனால் நீங்களும் நானும் எங்கே தொடங்கி கொண்டிருக்கிறோம்? ஆபிரகாமை பார்த்து கொண்டிருக்கிறோமா? ஏன் நான் ஆபிரகாம் இல்லையா? ஆபிரகாமுடைய வித்து எனக்குள் இல்லையா? எனக்குள் எது இருக்கிறது?
கிறிஸ்து இயேசுவினுடைய அந்த தெய்வீக வார்த்தைக்கு நீங்கள் நானும் செவி சாய்க்கும் பொழுது எல்லாம் நன்மையாக உண்டாகிறது. ஒரு வசனங்களை சொல்லி நான் செபிக்க ஆசைப்படுகிறேன். பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 6வது வசனங்களை நாம் படிக்கும் பொழுது, பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 6வது வசனங்களை நாம் படிக்கும் பொழுது, நான் உங்களை நினைக்கிற போதெல்லாம் என்ன செய்கிறேன் என்றால் என் தேவனையே ஸ்தோத்திரிக்கிறேன். உங்களை நினைக்கிற அளவுக்கு என்ன இருக்கிறது, உங்களையும் என்னைய நினைக்கிற அளவுக்கு என்ன இருக்கிறது என்பதை தேவன் உங்களை நினைக்கிறாரா? நான் உங்களை நினைக்கிறேன் சொல்லுவோம் இல்லையா? நான் உங்களை நினைச்சுக்கிட்டே இருந்தேன், இப்ப நாங்க உங்களை நினைச்சேன், அதுக்குள்ளே வந்துட்டீங்க. உங்களை இப்பதான் நினைச்சேன், உங்களுக்கு 100 ஆயுசு. பவுல் சொல்கிறார், நான் உங்களை நினைக்கிற போதெல்லாம் என் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். இங்க யாராவது நினைக்கிறீங்களா? உடனே ஜெபம் பண்ணுங்க. கணவனை நினைக்கிறீங்களா? ஜெபம் பண்ணுங்க. மனைவியை நினைக்கிறீங்களா? ஜெபம் பண்ணுங்க. பிள்ளைகளை நினைக்கிறீங்களா? ஜெபம் பண்ணுங்க. சபையை நினைக்கிறீங்களா? ஜெபம் பண்ணுங்க. ஊழியங்களை நினைக்கிறீங்களா? ஜெபம் பண்ணுங்க. பாகிஸ்தான்ல நடக்கிற ஒவ்வொரு காரியங்களை நினைச்சு பார்க்கிறீங்களா? ஜெபம் பண்ணுங்க. உங்களுடைய பிள்ளைகளுடைய காரியங்கள், எல்லா காரியங்களுக்காக உங்களுடைய வாழ்க்கையே நீங்கள் அவரை நினைத்துக் கொள்ளுங்கள், தேவனை நினைத்துக் கொள்ளுங்கள். நீங்க ஜெபிக்கக்கூடிய பொழுது அவர் சொல்கிறாரு, நான் சமாதானத்தை தர அவர் வல்லமை உடையவராக இருக்கிறார். நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்வதிலே தேவன் தமது வாக்குறுதிகளை அவர் மேன்மையாக வைத்திருக்கிறார். நீ பறவை காட்டிலும், நீ காட்டு புஷ்பங்களை காட்டிலும் மேலானவன் என்று சொல்லியிருக்கிறார். நம்ம மிருகமா நம்மளை பார்த்து நாயி பேயி அவன் இவனு சொன்னாலும் கவலைப்படாத, அவர் உங்களை நினைக்கிறாரு, அவர் உங்களை ஆசீர்வதிப்பாரு. இயேசு கிறிஸ்துடைய வாக்குறுதிகளை, பிதாவாக தேவனுடைய வாக்குத்தத்த வார்த்தைகளை நினைத்துக் கொள்ளுங்கள். தேவன் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பார். வாக்குத்தத்தம் உங்களுக்கும் உங்களுக்கு பின்னாடி வரக்கூடிய சந்ததிகளுக்கும் தூரத்தில் வரக்கூடிய ஜனங்களுக்கும் இது வருகிறது, இந்த நன்மை வருகிறது என்று சொல்லியிருக்கிறார். நாம் யாவரும் எழுந்து நிற்போமாக. நாம் யாவரும் எழுந்து நின்று பாடல் ஒன்று பாடும் பொழுது